இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது பற்றி மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் நமது நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். இங்கே என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பரும் கொலீக் ஹிந்துவுடைய ஸ்ரீலங்கா கரஸ்பாண்டன்ட் கொலம்போவில் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம், என்ன மாதிரி நிலவரம் அப்படின்னு எப்படி போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் ஃபுல்லாக ஒரு ஐலாண்ட் ஒரு ட்ரிப் அடிச்சிருப்பீங்க. ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு சென்று வந்தேன். பொதுவாக மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, இந்த யூஎன்பி வந்துவிடும், ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது அவங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை வாக்குகள் கிடைக்கும்னு. ஆனால் ஒன்று நம்ம மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும், மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இருக்கிற கூட்டணி அந்த யூபிஎஃப்ஏ அவங்களுக்கு ஒரு பலமான வாக்கு வங்கி இருக்கிறது. அது இந்த சமீப கால நிகழ்வுகளினால் பெரிய சரிவு ஏற்பட்டு விட்டது என்று நான் நினைக்கவில்லை. அவருக்கு இது இருக்குது. பொதுவாக ஏழை மக்கள் மத்தியில், கிராமப்புறங்களில், பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது. நான் குருநகலை, அதாவது அவர் அங்கே குருநகலை தேர்தல் மாவட்டத்தில் தான் அவர் போட்டியிடுகிறார். அங்கே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட பேசும்பொழுது, கிராமப்புற பெண்கள்கிட்ட பேசும்பொழுது அவருக்கு தோற்கடிக்கப்பட்டது ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது. அதை திருத்துவதற்காக தான் இந்த முறை நாங்கள் அதிக அளவில் போய் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க அது ஒரு இருக்குது. நகர்ப்புறங்களில் அவருக்கு ஆதரவு அவ்வளவு அதிகமாக இல்லை. இருந்தாலும் ஆனால் இந்த பொதுவாக இந்த மக்கள் மத்தியில் யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிக வாக்குகள் வரும், அதிக எண்ணிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. அதாவது மக்கள் மத்தியில், அதாவது அது முக்கியமாக ரூரல் ஓட்டர்ஸ், விமென். நான் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் கொலம்போ வந்தபோது அந்த ஏர்போர்ட்லேயே ஒரு சில கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா அந்த டாக்ஸி டிரைவர், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஒரு தவறு பண்ணிட்டோம். ஜனவரி எலெக்ஷனில் 30 ஆண்டு போகிற அவர் முடித்தவர், அவரை நாங்கள் தண்டிச்சிட்டோம், தேவையில்லாத தண்டிச்சிட்டோம் அப்படின்னு இந்த முறை we will make it more than make it up. நீங்கள் சொன்ன மாதிரி கரப்ஷன் அந்த அளவில் ரூரல் ஓட்டர்ஸ் மத்தியில் எடுப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆஃப் கில்ட் தட் we should bring him back, திருப்பி அவருக்கு ஓட்டு அளிக்கணும், அவருக்கு திருப்பி அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு. அதாவது கரப்ஷன், ஊழல் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஊழல் எப்பொழுதுமே இருந்து வருகிறது. அது சில சமயம் அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இப்போ இந்த மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, மஹிந்தா அவங்களுக்கு சில அரசாங்க திட்டங்கள் மூலமாக சில பலன்களை கொடுத்துருக்காங்க. அவங்க ஆட்சி, மஹிந்தா நேரடியாக கொடுக்கல, அவங்க ஆட்சி. ஆனால் ஒன்றை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், அதாவது இது இந்த ஓட்டு வங்கி மஹிந்த ராஜபக்ஷ 10 வருடங்களாக இருந்ததுனால தான் உருவாகினது அல்ல. சந்திரிகா பண்டாரநாயக்க குமரதுங்காவுடைய தந்தை SWRD பண்டாரநாயக்கே அவர் போட்ட விதை இன்னைக்கு வளர்ந்துருக்கு. சிறிமாவ பண்டாரநாயக்கே அவங்க ஒரு 7 வருஷம் பிரதம மந்திரியாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி அந்த குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு 35 வாக்கு வங்கி இருக்குது, 35%. அதுதான் பல சர்வேக்களும் சொல்லுகின்றன 35. அதனால் அது ஆனால் இதை இப்போ அவர் அதை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தியிருக்கலாம். அதனால் நான் சொல்லும் பொழுது, ஆனால் இன்றைக்கி அந்த யூபிஎஃப்ஏங்கிற அந்த யூபிஎஃப்ஏ, SLFP, PA பல விதத்தில் பல பேர்கள் காணப்படுது. அதனுடைய பலனை அவர் இன்றைக்கி அனுபவிக்கிறாரு. அது மக்கள் மத்தியில். ஆனால் மக்களுக்கு இது அவர் மேலே அதாவது கிராமப்புறங்களில் இது பண்ணும்போது அவருக்கு அவர் மேலே ஒன்றும் கோபம் இல்லை. மக்கள் மத்தியில் கொஞ்சம் அவருக்கு அனுதாபம் இருக்குது. ஆனால் பொதுவாக பரவலாக பார்த்திங்கன்னா, ஏன்னா முஸ்லீம்கள், தமிழர்கள் அவங்க திட்டவட்டமாக மஹிந்தாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மஹிந்தாவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அவங்களும் தெளிவாக இருக்காங்க. அந்த நகர்ப்புறங்களில் இருக்கிற படித்த மக்கள், அது எல்லா விதமான மக்களும் சரி,
அவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க 35% 35% ஓட்டு வங்கி இந்த எஸ்எல்எஃப்பி பழைய எஸ்எல்எஃப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எல்எஃப்பியில் இப்போது இட் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. மைத்ரிபாலாவோட ஒரு செக்மெண்ட் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? இப்போ ரணிலுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அந்த 35%, அதுக்கப்புறம் யூஎன்பி, அப்புறம் தமிழ் ஓட்ஸு ஓரளவுக்கு இது ரூரல் சிங்கள ஓட்டர்ஸ் என்னென்னா மஹிந்தாவை சப்போர்ட் பண்ணால் கூட ரணிலுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கூட இருக்குது. அதனால தான் அவருக்கு அதாவது யூஎன்பிக்கு அதனால தான் மக்கள் மத்தியில் என்ன பேச்சுன்னா அதனால தான் அவருக்கு அதிக எண்ணிக்கை வரும் என்கிற பேச்சு. எப்படின்னா இந்த கணக்கை வைத்து கொண்டு தான் இருக்கிறது. தேங்க்யூ ராமகிருஷ்ணன். ரொம்ப மிக்க தெளிவாக டீட்டெயில்டாக எங்கள்கிட்ட பேசியிருக்கீங்க. வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம். ஸோ ராமகிருஷ்ணன் ஹிந்து சிறப்பு நிருபர் இலங்கைக்கு. அவர் சொல்கிறபடி பார்த்தா யூஎன்பி எஸ்எல்எஃப்பி காம்பினேஷனில் இருக்கிற ரணில் விக்ரமசிங்கக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. இருந்தாலும் மஹிந்தாவை நம்ம தட்டி கழிக்க முடியாது. அவர் வரத்து கூட வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறார். என்னென்னா ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறங்கள்லேயும் சிங்கள மக்கள் பெண்கள் மத்தியிலையும் மஹிந்தாவுக்கு இன்னும் கூட சப்போர்ட் ஆதாரம் ஒரு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல ரணில் விக்ரமசிங்கா ஓட் போட வருவார். இது ஒரு ரிச் பீப்புள்ஸ், நல்ல வசதி படைத்தவர், அவங்களுடைய ஒரு கான்ஸ்டிடியூன்சி இந்த ஏரியா இது. பொதுவாக என்னென்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்